சின்னப்பொடி சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறோம். உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது, எங்களோட பார்வையில் நாங்கள் எப்படி உங்களுக்காக முன்வைக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். முடிவில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்போ நாங்கள் எங்களோட முக்கியமான அந்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கு எதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம்னா, இந்த டாப்பிக்கை பற்றி டாபிக் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வீடியோ செய்யல. உண்மையா ஏன்னா ஒரு எங்களை பொறுப்பாக வந்தோன்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குது. செம்மணி மனித புதைகுழி என்ற விஷயத்தை பற்றி தான் கதைக்கணும். அநேகத்தை செவிகளில் நுழையக்கூடிய ஒரு விஷயமா இந்த செம்மணி புதைகுழி இருக்குது. அது காலத்துக்கு காலம் அரசாங்கம் அல்லது அந்த நீதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல அது பேசப்பட்டது. ஆனா இப்ப சடுதியாக அந்த புதைகுழிகளை ஆராய்ச்சி செய்து அதை தோண்ட 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 வருகின்ற அந்த எச்சங்களை வச்சு கொண்டு பார்க்க திரும்ப திரும்ப அது தொடர்பான அந்த நீதியை நாங்கள் கேட்க வேணும், அதுக்காக நாங்கள் போராட வேணும் அப்படின்ற ஒரு தேவை எல்லாருக்கும் மத்தியில அது எழுந்திருக்கு. இந்த மனித படுகொலை இல்லாட்டி இனப்படுகொலை இந்த விஷயங்களுக்கான நீதி எங்களுக்கு தேவை. அதே நேரம் இன்னொரு விஷயம் முக்கியம், இந்த இனவாதத்தை தூண்டுற மாதிரி எங்களோட செயற்பாடுகளும் இருக்கக்கூடாது. சும்மா சிங்களவர்கள் கொண்டார்கள், அவர்கள் தந்தார்கள், இவர்கள் தந்தார்கள் என்று இனியும் நாங்கள் பொதுப்படையா கதைக்காம போயிண்டா. இது அரச பயங்கரவாதம். நேரடியான அரசு செய்த வேலை, அந்த காலத்துல இருந்த அரசு செய்த ஒரு செயல். அப்ப இதுக்கு அரசு பதில் சொல்லியே ஆக வேணும். அப்ப அதை நாங்க வலியுறுத்த வேணும். அதுக்காண்டி நாங்க இனம் மதம் பிரிஞ்சு இதன் எல்லாமே உண்மையா அந்த இப்ப அணையா விளக்கு அப்படின்றது அண்மை காலமா செம்மணி பகுதியில ஒழுங்குபடுத்தப்பட்டு பல்வேறுபட்ட பொது அமைப்புகள், அரசியல்வாதிகள், அரச சார்பற்ற அரச நிறுவனங்கள் சார்ந்த நிறைய பிரமுகர்கள், பொதுமக்கள் நிறைய பேர் பங்கு பெற்றது. அப்ப இன்று வரைக்கும் அந்த போராட்ட அந்த எண்ணங்கள் போய்கொண்டிருக்குது. அப்ப இந்த அணையா விளக்கு போராட்டத்துல நிறைய ஒரு ஒரு அரசுக்கு எதிராக அல்லது அரசுக்கு சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு கோஷங்களோட நிறைய பேர் பங்கு பெற்றினாங்க. ஆனா அதுல ஒரு மனக்கசப்பான நிகழ்வுகளும் நடந்துருக்கு. போராட்டம் செய்யறது, அடையாளப்படுத்துறது அதை நாங்க செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தருக்குமே எங்களுக்கு கடமை இருக்கு அது செய்யறது. ஆனா இப்ப நாங்கள் ஐநாவுக்காக அதை செய்ய போறோம், ஐநா பிரதிநிதி அதை தீர்க்க போறாருங்கன்ற பிரச்சனைன்றத அங்க இருக்கிற போராட்ட களங்கள்ல இருக்கிறவர்களே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள. இதை ஒரு அடையாளம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, விசாரணைகளை துரிதப்படுத்தணும், இதன்னோடம்ன்றதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மூலமா ஒரு அடையாள போராட்டமாக அதுல நிறைய பேர் கலந்து கொண்டு இருந்திருக்கிறோம். ஆனா அரசியல் நோக்கங்களோடையும் நிறைய பேர் கலந்து கொண்டு, தனிப்பட்ட சுய அரசியல் நோக்கங்களோ, மக்கள் அரசியலை தாண்டி சுய அரசியல் நோக்கங்களுக்காகவும் நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தீங்க. நம்ம அந்த வெளிப்பாடுதான் CVK சிவஞான ஐயா திரத்தினது அந்த விஷயங்கள் தான். இப்ப எப்படி கதை கேட்கல நீங்க நினைக்கலாம் நாங்கள் அவருக்கு சார்பான ஆக்கள். அப்படி இல்லை, நாங்கள் யாருக்குமே சார்பு இல்லை. சாதாரண இலங்கை என்ற குடிமகனா எனக்கு என்ன விஷயம் தோன்றுறது என்ற விஷயத்தை வச்சோம்னா நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கல என்ன இருந்தாலும் ஒரு வயதுக்கு மூத்த ஒருவர், முதலாவது வயது கூடினா ஒருவர், அவரை நாங்கள் அவற்ற உரிமையை பறிக்கிற மாதிரி தானே போராட்டம் பண்றது இல்லாட்ட உரிமை, தனிப்பட்ட உரிமை. நான் என்னதுக்கு போராடணும், அரசியல்ன்றது எங்கட தனிப்பட்ட உரிமை. அப்ப அதை இல்லாம செய்யற விதமா தான் அந்த சம்பவம் நடந்துருக்கு. மக்கள் போராட்டம் பண்றதுல நிறைய பேர் வெறியினம், உணர்ச்சி வசப்படுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே சரி. ஆனா இதுதான் எங்கட தமிழர் பண்பாடாண்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது இப்ப உதாரணமா நாங்க ஒரு செத்த வீட்டுக்கு போனோம்ன்றாலே தமிழர்கிட்ட பண்பாடுல ஒரு பகையாளி நின்றா கூட
என்னோட ஒரு கோபக்காரர் வந்து நிக்கிறாருண்டா கூட நான் அந்த இடத்துல அமைதியா இருப்பேன். அது வந்து நான் அவருக்கு கொடுக்குற மரியாதைன்றது தாண்டி அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்குற மரியாதை. அப்ப அந்த மரியாதையை நாங்கள் அந்த தமிழர் பண்பாட்டை இன்னும் பேண வேண்டும். பெரியாக்களை மதிக்கிறது, தகாத வார்த்தை பிரயோகங்களை எதண்டாது அந்த விஷயங்களை வந்து நாங்கள் கேள்வி கேட்க வேணும். அதை கேட்கின்ற இடத்துல கேட்கின்ற விதமாக வந்து கேட்க வேணும். இன்னொரு விஷயம் வந்து இப்ப அண்மை காலமா நான் நினைக்கிறேன் 40க்கும் மேற்பட்ட மனித எச்சங்களை வந்து அவையில் எடுத்திருக்குன்னு தோண்டி தோண்டி எடுத்திருக்குன்னு. இப்ப அதை வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல எல்லாராலையும் பேசப்படுகிற இந்த ஏஐ என்கிற அந்த ஆப்பை வச்சுக்கொண்டு அந்த எச்சங்களுக்கு உயிர்ப்பு கொடுத்து அதே மாதிரியான குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு மக்களை திசை திருப்புற இல்லாட்டி ஒரு மிகப்படுத்தி காட்டுகிற அந்த செயற்பாடுகளை வந்து நிறுத்த சொல்லி அங்க முக்கியமா அங்க அந்த அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கு. அப்ப தயவு செய்து நாங்களும் அந்த அரசுக்கு எதிராக வந்து போராட வேணும் அல்லது குரல் கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு அந்த செயல்களை தாண்டி பண்றதோ இல்லாட்டி அதுக்கு வந்து கமெண்ட் பண்றதோ அதை தூக்கி பிடிக்கிறது அத வந்து நாங்க ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கும், ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும், ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதை வந்து நாங்க பிள்ளையான பக்கம் திருப்பி விடக்கூடாது. அதுதான் அப்ப மக்கள் ஒரு சரியான விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். எல்லாருமே நம்பிதான் பார்க்கணும். இப்ப சோசியல் மீடியா இதுல நிறைய செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்குல நாங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த பொறுப்போட இருக்கணும். பிள்ளையான செய்திகளை வந்து வெளியில கொண்டு போகக்கூடாது. இத உணர்வுகளை ஊட்டி அதை நேரடியா அந்த எலும்புக்கூடு அந்த விஷயங்கள் இருக்கிற படங்களை வந்து பாக்குறதுக்கே ஒரு எண்ணமங்களுக்கு வரும். அதே எப்படி திரிவுபடுத்தப்பட்ட இல்லாட்டி ஒரு அதுக்கு மேலால ஒரு கற்பனை நிறைஞ்ச ஒரு விஷயத்த பார்க்கல அது வேற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும். அப்ப இந்த இதுகளை வந்து நாங்கள் உணர்வு பூர்வம் இல்லாம ஒரு அந்த விசாரணை அந்த ஆய்வு வந்து சரியா போகக்கூடிய மாதிரி நாங்களும் எங்களை என்ற ஒத்துழைப்பை கொடுக்கணும். அதே நேரம் விசாரணை நடக்கணும்ன்றதுக்காண்டி எங்களோட குரலை கொடுக்கணுமே ஒழிய அது திசை திரும்பி இல்லாட்டி வேற தவறான புரிதல்களை கொடுக்குற மாதிரியான குரல்களை நாங்கள் கொடுக்க கூடாது. செம்மணியை தாண்டி நாங்கள் வெளிப்பக்கங்கள்லயும் பார்த்தா நிறைய எச்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்று இயக்கங்கள் வந்து அதாவது தமிழர் இயக்கங்கள் வந்து செய்த படுகொலை அதை பற்றியும் கதைப்பட்டு கொண்டிருக்கு. கண்டிப்பா அந்த விஷயங்களை நான் கதைக்கத்தான் வேண்டும், கதைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இந்த இயக்கங்கள் அப்படி இதனால இல்லாமலே போச்சு. நிறைய இயக்கங்கள் தனியார் இயக்கங்கள் தானே, தனியான குழுக்களான இதுன்ற தானே. அப்ப அது செய்யற விஷயத்தையும் ஒரு அரசு செய்யற விஷயத்தையும் நாங்கள் ஒண்டா பார்க்கலாம். அப்ப இங்க வந்து நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் அரச பயங்கரவாதத்தை பற்றி. இப்ப அரசு வந்து இப்படி மக்களுக்கு அரசுன்றதே மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா பிறகு அந்த அதிகாரத்துல இருக்கிறவர்கள் அந்த அரசை வந்து அப்படி மக்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்துறது வந்து அது பாரதூரமான ஒரு விளைவுகளை வந்து கொண்டு வரும். அப்ப அதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டியது இல்லாட்டி அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தேவையான நான். இன்னொரு விஷயம் வந்து இப்ப ஐக்கிய நாடுகள்கிட்ட உயர்ஸ்தானிகர் வந்து இந்த போராட்டத்துல இந்த அணையா விளக்கு போராட்டத்துல பங்கு பெற்றி அந்த ஆதரவு குரல் கொடுத்த மாதிரி சர்வதேச தொலைக்காட்சி நிறுவனமான அல் ஜசீரா அண்ட் அந்த தொலைக்காட்சியிலையும் வந்து இந்த செம்மணி பற்றி கதைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அங்கீகாரம் வந்து சர்வதேச ரீதியா வந்து இந்த செம்மணிக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் நாங்கள் அந்த ஒரு பார்வையில நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த செம்மணி தொடர்பான அந்த எங்கட மௌன வழி போராட்டமா இருக்கலாம் அல்லது எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிற போராட்டமா இருக்கலாம். அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா இந்த அரசு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் அல்லது அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு வலுவான ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க முடியும், கொடுத்து அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் நம்புறோம். உண்மையாக அந்த என்ன விஷயத்துக்காக நாங்க போராடணுமோ அதை ஆத்மார்த்தமாக நாங்கள் அந்த விஷயங்களை சில செய்ய வேணும். ஒரு தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காகவோ இல்லாட்டியோ எல்லாரும் போயினோம் அதை செய்யணும்ன்றதுக்காண்டியோ அப்படி இல்லாம உண்மையா அங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை செய்தோம்னா நிச்சயமா அது எங்கண்ட கடமை, தமிழர்களா இருக்கு எங்கண்ட கடமை. அது நாங்க செய்ய வேணும் தொடர்ச்சியா.
அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதுக்கான தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கறது தான் வந்து சரியான ஒரு பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். பனையா விளக்கு போராட்டத்துல சிங்கள இளைஞர்கள பங்குகளும் நிறைய இருந்தது. அவையெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கணும். அதை வந்து தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் பலப்படுத்தணும். இப்ப சின்ன சின்ன இருக்கிற விஷயங்களை நாங்கள் பலப்படுத்தி போராட்டத்தை முன்னால கொண்டு செல்ல வேணும். அதுல ஒரு நல்ல விஷயம் இப்ப அதுல அணையா விளக்குல வந்து சிங்கள சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டவர், நிறைய பேர் கலந்து கொண்டவர். அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்ச எல்லாருமே அவர்களுக்கு வந்து அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளும் அதுல பங்கு பெற்றாளர்களா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தவ இப்ப சிங்கள சகோதரர்களுக்கு விளங்குது. இப்படித்தான் நடைமுறை இருந்திருக்கு அப்படி என்பது வந்து அவைகளுக்கு சரியான முறையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விளங்குது. அதை வந்து எங்களோட அந்த அமைப்புல இருந்தாக்கள் வந்து சரியான முறையில கையாண்டது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன் பிரச்சனை முடிஞ்சதோன்னு கேட்டா இல்லை, பிரச்சனை இருக்கு. இப்போ 30 வருஷம் நடந்த போராட்டங்களை தாண்டி அதுல கிடைச்ச எங்கண்ட அனுபவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு புதிய முறையில நாங்கள் போராட வேணும், புதிய முறையில அணி சேர்க்க வேணும். தொடர்ந்தும் அப்படியான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் உங்களோட கருத்துக்கள், நாங்கள் இப்படியான வீடியோக்கள் செய்கிறதா இருந்தால் உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.